யோவான் சுவிசேஷ ஊழியம் வழங்கும் புனிதமான நேரம். Pastor Dhanraj is gifted with the ministry of the word. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, ஓ பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், ஆடி பாடி நாளும் அவன் நாமம் துதிப்போம், எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம். எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர. தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, ஓ பொம்மை. காத்துக்கு காய்ச்சல் இன்று தூங்கிடுமோ எப்போதும், தூங்கினால் இந்த பூமி என்னாகும். இஸ்ரேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லையே, அவரின்றி நம்மை காக்க வேறு யாரும் இல்லையே. புரியாத எல்லோருக்கும் அடையாளம் காட்டுவார், தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வழி தன்னை தந்து என்னை காத்திடுவார், வாழ்வை உயர்த்திடுவார், அன்பை பொழிந்திடும் என் இயேசுவே. தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த முறை வார்த்தையாக்கிய விதையில் குற்றஞ்சாட்டப்படுகிற வார்த்தைகள் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்ததை ஞாபகப்படுத்துகிறேன். இதில் இரண்டாவது குறிப்பாக துணிச்சலான வார்த்தைகள் என்ற இரண்டாவது குறிப்பை இன்றைக்கு உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க போகிறேன். இன்றைக்கு மனிதன் குற்றம் சாட்டி தன் வார்த்தைகளாலே தன் ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொள்ளுகிறான், தன் ஆசீர்வாதங்களை போக்கடித்துக் கொள்ளுகிறான். மாத்திரமல்ல, துணிச்சலான வார்த்தைகளை பேசுவதில் இக்காலகட்டத்தில் உள்ள மனிதனும் மனுஷியும் மிக தேறினவர்களாயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் உள்ள மாணவர்களுக்கும் அந்த காலத்தில் உள்ள மாணவிகளுக்கும் இந்த காலத்தில் உள்ள மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. அந்நாட்களில் ஆசிரியர்களுக்கு பயந்து மாணவர்களும் மாணவிகளும் காணப்பட்டார்கள். ஆசிரியர்மார்கள் பள்ளி வகுப்பறையிலே உட்கார்ந்திருக்கிற போது ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். அவர்களுக்கு மரியாதையும் கனமும் கொடுத்தார்கள். ஆனால் இக்காலத்தில் உள்ள மாணவர்களும் மாணவிகளும் மிக துணிச்சலான வார்த்தைகளை பேசி சாதிக்கிறார்கள். அப்பா அம்மாவிடம் துணிச்சலான வார்த்தைகளை பேசுகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் வகுப்பறையிலே ஆசிரியர்களிடம் துணிச்சலான வார்த்தைகளை பேசுகிறார்கள். தன்னுடைய நண்பர்களிடம் துணிச்சலான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த துணிச்சலான வார்த்தைகள் பேசுவதற்குரிய ஒரு ஆவி எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், வேதத்தின் படி ஆதி மனுஷரான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த முதல் மகனான காயினிடத்திலிருந்து அந்த ஆவி வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, சகல தன்மையோடும் தாழ்மையோடும் பொறுமையோடும் அன்போடும் கூட இருந்த மனிதனுக்குள்ளே பொல்லாத ஆவி பிரவேசிப்பதற்கு ஆதி மனுஷரில் காயினுக்கு அந்த ஆவி வெளிப்பட்டது. அது இந்த நாள் வரையிலும் அந்த ஆவி மனிதர்களை மனுஷிகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த துணிச்சலான வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். காயின் யாரிடம் துணிச்சலாக பேசினான்? தன்னுடைய அப்பாவாகிய ஆதாமிடமா? இல்லை. தன் தாயாகிய ஏவாளிடமா? இல்லை. தன் தம்பியாகிய ஆபேலிடமா? இல்லை. தன்னை படைத்த, தன்னை காத்து வருகிற, தன்னை ஆண்டு வருகிற ஆண்டவரிடமே அவன் துணிச்சலாக பேச ஆரம்பிக்கிறான். அந்த சம்பவம் என்ன என்பதை வேதத்தில் வாசிக்க கேட்போமா? ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் ஆண்டவரிடம் சத்தமாக உரத்த குரலோடு கூட பேசின இந்த காயின், பிறகு அவனுடைய வார்த்தையினுடைய நயம் தன்மை குறைந்து வருகிறதை பார்க்கலாம். யாரிடம் பேசுகிறோம்?
என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் துணிச்சலான வார்த்தையை இந்த காயின் ஆண்டவரிடம் பிரயோகிக்கிறான். ஜீவன் கொடுக்கிறவர் அவர்தான், சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவர்தான், பலப்படுத்துகிறவர் ஆண்டவர்தான், எல்லாவற்றிலும் நன்மையை செய்கிறவர் ஆண்டவர்தான். அப்படிப்பட்டவரிடமே இவன் மரியாதை குறைச்சலாக, மரியாதை இல்லாமல், கனம் இல்லாமல், துதி இல்லாமல், தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவனுடைய பிரதியுத்தரம் என்னவென்றால், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? ஆம் என கண்பானவர்களே, அண்ணன்மார்கள் தம்பிமார்களுக்கு காவலாளிகள் தான். அண்ணன்மார்கள் தம்பிமார்களுக்கு சகாயர்கள் தான். அண்ணன்மார்கள் தம்பிமார்களுக்கு உதவ வேண்டும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற ஒரு முதுமொழியை கேட்டிருக்கிறோம். தம்பியை உடைய ஒவ்வொரு அண்ணன்மார்களும் தைரியமாய் இருக்கலாமாம். முதுமொழி, பழமொழி சொல்லுகிறது. இவன் தன்னுடைய தம்பிக்காக ஒரு பரிதாபமும் படாமல் துணிகரமான செயலினாலே தன் தம்பியை கொன்றுவிட்டு, ஆண்டவர் என்ன என் காணிக்கையை புறக்கணித்து விட்டு தம்பியாகிய ஆபேலுடைய காணிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காயின் மேல் காமகாரமான பார்வையை பார்த்து, கொடூர பார்வையை பார்த்து ஆபேலை கொன்று போடும்படியாக தீர்மானிக்கிறான். அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி நுழைந்து விடுகிறது. உடன் பிறந்தவன் என்றும் கூட பார்க்காமல், தனக்கு அடுத்தபடியாக பிறந்தவன் என்பதை கூட பார்க்காமல், அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி நுழைந்து இவனை கொன்று விடுவோம் என்று சொல்லி ஆபேலை கொன்று போட்டு விட்டான். ஆபேலுடைய ரத்தம் பூமியிலே சிந்திவிட்டது. முதல் கொலையாளியுடைய பட்டியலிலே நிற்கிறவன் காயின். உலகத்திலே முதல் கொலை செய்தவன் யார் என்றால் காயின். வேர்ல்ட் நம்பர் 1 அக்யூஸ்ட் யார் என்று கேட்டால் காயின். அவன்தான் முதல் குற்றவாளி, அவன்தான் முதல் கொலைகாரன். ஆண்டவர் இந்த சம்பவத்தை குறித்து அதிர்ச்சி அடைந்தவராக, நான் படைத்த இந்த தோட்டத்திலே, நான் சிருஷ்டித்த இந்த பூமியிலே இவன் இப்படி செய்துவிட்டானே என்று ஆண்டவர் அறிந்து காயினை பார்த்து, காயினே உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு இவன், ஆண்டவரே, என்னுடைய கோபத்துடைய நிஷ்டூரத்தினாலே என்னுடைய தம்பியை நான் கொலை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லாமல், சின்ன கோபத்தினால் பெரிய தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே என்று கூட ஆண்டவரிடம் மனஸ்தாபப்படாமல், என்ன துணிகரமான வார்த்தை பாருங்கள். என் தம்பிக்கு நான் காவலாளியா? ஆபேலுக்கு நான் காவலாளியா? மனஸ்தாபப்படுவதற்கு பதிலாக இந்த காயின் ஆண்டவரை துணிந்து பேசுகிறான். தன் குற்றத்தை, தவறை உணராத இந்த காயின் ஆண்டவரை பார்த்து எதிர்த்து பேசுகிறான். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை எதிர்த்து பேசுகிறார்கள்? எத்தனை இளையவர்கள் பெரியவர்களை எதிர்த்து பேசுகிறார்கள்? எத்தனை பேர் முதியவர்களை எதிர்த்து பேசுகிறார்கள்? என கண்பானவர்களே, எதிர் பேசுகிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், முரண்டு பிடிக்கிறவர்கள், துணிச்சலாய் பேசுகிறவர்கள் தன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையா சம்பாதிக்க போகிறார்கள்? இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த காயின் சம்பாதித்த சாபத்தை தான் துணிச்சலாக, அகம்பாவமாக, ஆணவமாக, திமிராக பேசக்கூடியவர்கள் அதே சாபத்தை தான் சம்பாதிப்பார்கள். துணிச்சல் என்றால் அகம்பாவம், ஆணவம்,
என்றெல்லாம் இதற்கு அழகான பெயர்களை மெருகூட்டி சொல்லலாம். தமிழில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காயின் ஆண்டவரிடம் பணிவோடு வரவில்லை. குற்றம் செய்துவிட்டு இந்த காயின் மனஸ்தாபத்தோடு கூட வரவில்லை. கொலை செய்துவிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த காயின் வரவில்லை. அதற்கு பதிலாக நான் என் தம்பிக்கு காவலாளியோ என்றுதான் கேட்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இது துணிச்சலான வார்த்தை. சங்கீதம் 68:21 வாசிக்க கேட்போம். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். எவ்வளவு கோபம் பாருங்கள் ஆண்டவருக்கு. மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார். ஒவ்வொரு மண்டையிலும் உச்சி மண்டை என்று ஒன்று இருக்கும். உச்சி குடுமி என்று சொல்லுவார்கள். அந்த உச்ச மண்டையை உடைச்சார்னாக கரெக்டா ரெண்டா பிளந்துரும். தேங்காவை எப்படி உடைச்சா ரெண்டா பழக்குன்னு சொல்லி தேங்காய் கடைக்காரருக்கு நல்லா தெரியும். அதே போல தேங்காவை உடைக்கிற ஐயாமார்களுக்கோ அம்மாமார்களுக்கோ தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. இதுவரை எந்த தேங்காவையும் நான் உடைத்தது இல்லை. சாப்பிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கிறோம், அதுபோல ஆண்டவர் மிகவும் கோபப்பட்டு அந்த மண்டையை உடைப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆக்கினை துணிந்து பேசுகிறவர்களுக்கு வருகிறது என்று பாருங்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய வருஷத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பு பிள்ளைகளே, அப்பா அம்மாவை துணிந்து பேசுகிற, மரியாதை இல்லாமல் பேசுகிற வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். என் அன்பு மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களை மரியாதை குறைவாய் பேசுகின்ற துணிச்சலான வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஊழியர்களே, உங்கள் உயர் அதிகாரிகளை மரியாதை குறைவாய் துணிச்சலாய் பேசும் வார்த்தைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். யூனியன் தலைவர்களே, நீ யூனியன்ல பெரிய ஆள் என்று எண்ணிக்கொண்டு முதலாளிகளை துணிந்து நீ பேசுவாய் என்றால் உன்னை மாற்றிக்கொள். அகம்பாவமான வார்த்தைகள், ஆணவமான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து பிறக்கும் என்றால் இந்த புதிய வருஷம் 2014 எந்த ஆசீர்வாதத்தை இனி பெற்றுக் கொள்ள முடியாது. 2013 விட உன் வாழ்க்கை கேவலமாகத்தான் இருக்கும், மோசமாகத்தான் இருக்கும். புதிய வருஷத்தில் பிரசங்கம் செய்கிற நான் உங்களை பார்த்து நான் சபிக்கவில்லை, உள்ளதை உள்ளதென்று அப்பட்டமாக சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எனவே நாம் நம்முடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போமா? ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான். மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கின்றான். துணிகரமாய் வாழ்கிறவன், துணிகரமாய் தப்பு பண்ணுகிறவன், நான் அப்படிதான் செய்வேன், எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், எங்க அண்ணன் அக்கா என்ன பண்ணுவான், நான் அப்படிதான் இருப்பேன், என் டீச்சர் என்ன பண்ணுவான், நான் அப்படிதான் நடப்பேன், என் முதலாளி என்ன பண்ணுவான், நான் அப்படிதான் இருப்பேன், என் பாஸ்டர் என்ன பண்ணுவார், பார்த்தரலாம் என்று வீணான சவால்களை விட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே. வீணான வார்த்தைகளை பேசி, துணிச்சலான வார்த்தைகளை பேசி அதி முட்டாளாவாதே. இன்றைக்கு அநேக துணிச்சலான வார்த்தைகளை பேசுவதனால் இவங்க ஒரு பெரிய ஞானி என்று எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த விஞ்ஞானி அப்துல் கலாம் இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அவர் அப்துல் கலாம், இது வெறும் கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கோபம் வந்துவிடும். மதியீனன்தான், முட்டாள்தான், அதிமுட்டாள்தான் துணிச்சலான காரியங்களை செய்வானாம், துணிச்சலான வார்த்தைகளை பேசுவானாம். பிரியமானவர்களே, புதிய வருஷத்தில் நாம் முட்டாளா இருக்கக்கூடாது,
ஞானமாயிருக்க வேண்டும், விவேகமாயிருக்க வேண்டும். பழைய வருஷமான 2013 நாம் எத்தனையோ நன்மைகளை இழந்து போய்விட்டோம். நம்முடைய முட்டாள்தனத்தினாலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டோம். அறிவில்லாத வார்த்தையினாலே வரவேண்டிய எத்தனையோ மேன்மைகளை இழந்து நிற்கிறோம். ஏனென்றால் மதியீனமான செயல்களாலே. அதுபோல இந்த 2014 நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமா? தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. தேவாலயத்திற்கு போகிறோம். தேவாலயத்தில் வந்துவிட்ட பிற்பாடு நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கணும். பேசுறது பாஸ்டர் சாட்சி நேரம், சாட்சி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் சாட்சி சொல்லலாம் என்று சொல்லும் போது யாராயிலும் ஒரு எழுப்பி நிற்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், சாட்சி சொல்ல ஆரம்பிப்பார்கள், முடிக்கவே மாட்டாங்க. பாஸ்டர் பாப்பார், ஆமென் ஹல்லேலூயா அன்வர். அவர் சிக்னல் கொடுத்தால் கூட அந்த அம்மா சாட்சி முடியாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, சாட்சி சுருக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, குடும்ப ஜபத்தில் உட்கார்ந்து விட்ட பிற்பாடு அந்த நேரம் ஆண்டவர் அங்கு வந்து விடுவார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அங்கு வந்துவிட்ட பிற்பாடு, பைபிள் பாட்டு புக்கு எல்லாம் திறந்து வைத்த பிற்பாடு நாம் பாட்டு பாட ஆரம்பிக்க வேண்டுமே தவிர, ஜெபிக்க வேண்டுமே தவிர, அங்கு உட்கார்ந்த பிற்பாடு குடும்ப விஷயங்களை கூட பேசக்கூடாது. ஆண்டவரிடம் மட்டும்தான், குடும்ப தலைவர் தலைவி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரிடம் மட்டும்தான் பேச வேண்டும். ஆண்டவருக்கு முன்பு நான் துணிச்சலாய் பேச மாட்டேன். ஆசிரியருக்கு முன்பு துணிச்சலாய் பேச மாட்டேன். என் பெற்றோருக்கு முன்பு நான் துணிச்சலாய் பேச மாட்டேன். என் எஜமானுக்கு முன்பு நான் துணிச்சலாய் பேச மாட்டேன். என் திருச்சபையினுடைய பாஸ்டர்மார்களுக்கு முன்பு துணிச்சலாய் பேச மாட்டேன். என் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு முன்பு நான் துணிச்சலாய் பேச மாட்டேன். என் அண்ணன்மாருக்கு முன்பு, அக்காமாருக்கு முன்பு நான் துணிச்சலாய் பேச மாட்டேன். பெரியவர்களுக்கு முன்பு, படித்தவர்களுக்கு முன்பு நான் துணிச்சலாய் பேச மாட்டேன் என்று சொல்லி இந்த புது வருஷத்தில் தீர்மானம் செய்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாட்சியாக, சவாலாக இருக்கும். இந்த புது வருஷத்தில் நீங்கள் சாதிக்கிறவர்களாக இருப்பீர்கள், அது நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆதி மனுஷனான ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அந்த காயின் பெற்றுக்கொண்ட சாபத்தை 2014 நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தயவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சாகக்கூடாது. செழிப்பாய் இருக்க வேண்டும், வறுமையில் இருக்கக்கூடாது. பொருளாதார நன்மைகள் பெற்றிருக்க வேண்டும், கடன்காரர்களாய் இருக்கக்கூடாது. வாங்கின எல்லா கடனையும் திரும்ப செலுத்துகிறவர்களாய், கடன் இல்லாதவர்களாய், பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2014 ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, அண்ணே, அக்கா, தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியனே, உனக்கும் கூட இந்த தேவ செய்தி வருகிறது. துணிச்சலான செயல்பாடுகள், துணிச்சலான காரியங்களை விட்டுவிட நாம் தீர்மானிக்க வேண்டும். இந்த சம்பவத்தை சொல்லுகிற போது எங்கள் போதகர்களுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது. பாஸ்டர் சுந்தரம் அவர்களும் அவருடைய சகோதரரான சாம் சுந்தரம் அவர்களும் ஒன்றாய் ஊழியம் செய்ததை எங்கள் கண்களால் கண்டு குளிர்ந்திருக்கிறோம். பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களை ஒரு நாள் எங்களுடைய இரவு விழிப்பு ஜபத்திற்கு அழைத்திருந்தோம். ஐயா, எங்கள் விழிப்பு ஜபத்திற்கு நீங்கள் வர வேண்டும், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று கூப்பிட்டிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், இரவில் நான் எங்கும் வரமாட்டேன், பகல் நேர கூட்டம் வையுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார். அதுபோல
புனித உபவாச நாள் ஒன்றை நாங்கள் திருவற்றியூரில் உள்ள ஒயிட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய கட்டிடம், இன்றைக்கு அது இல்லை, அது திருமண மண்டபமாய் இருந்த போது நடத்தின நாட்கள். மறுபடியும் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவரிடம் போய் புனித உபவாச நாள் என்ற ஒரு உபவாச நாள் பகல் நேரத்தில் நடத்துகிறோம் ஐயா, நீங்கள் வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அழைத்தேன். பாஸ்டர் அவர்கள் டைரியை எடுத்து பார்த்தார். தேதியை பார்க்கும்போது ஃப்ரீயா இருந்தது. நான் வருகிறேன் என்றார். ஆனால் தன்ராஜ் தம்பி, நீ பாஸ்டர் சுந்தரமையாவை போய் கேள், அவர் அனுப்புவாரானால் நான் வருகிறேன். அவர் போக வேண்டாம் என்று சொல்லிட்டா நான் வரமாட்டேன். எனக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. மறுபடியும் சுந்தரம் பாஸ்டர் அவர்களை பார்க்கும்படி போயிருந்தேன். ஐயா, நான் புனித உபவாச நாள் என்ற ஒரு ஜபத்தை நடத்துகிறேன். சாம் சுந்தரம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வர வேண்டும் என்று விரும்புகிறேன், நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். தம்பி என்ன சொன்னாரு என்று கேட்டார். அவர் ஃப்ரீயா இருக்காரா, ப்ரோக்ராம் இல்லாம இருக்காரா சொன்னாரா என்றார். ஆமையா, டைரியை பார்த்தார், தேதியை பார்த்தார், சும்மா இருக்குது, ஃப்ரீயா இருக்கிறார், வரேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் உத்தரவு இல்லாமல் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார், நீங்கள் உத்தரவு கொடுக்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் என்றேன். அப்படியா? உடனடியாக அந்த பழைய போன் ஒன்றை ரிங் செய்து போன்ல பேசினார். தன்ராஜ் வந்திருக்கார் தம்பி, மீட்டிங் கூப்பிட்டாராமே, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமையா ஃப்ரீயா இருக்கேன், போயிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பணிவு. உண்மையில் இந்த மூத்த போதகரிடத்தில் நான் இந்த நற்காரியத்தை கற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த நற்விஷயத்தை அறிந்து கொண்ட நான் இந்த நாள் வரையிலும் என்னுடைய தம்பி பாஸ்டர் ஆனந்த் உடன் ஊழியராய் இருந்து உதவி போதகராய் இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் ஊழியத்தில் நிறைவேற்றினது இல்லை. காரணம், எனக்கு அவர்கள் பல்கலைக்கழகங்களாய் இருந்தார்கள், எனக்கு அவர்கள் முன்மாதிரியாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை. எனவே அண்ணனுக்கு தெரியாமல் தம்பி எதையும் செய்யக்கூடாது, தம்பிக்கு தெரியாமல் அண்ணன் எதையும் செய்யக்கூடாது. பாஸ்டர் சுந்தரம் அவர்களும் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. பிரியமானவர்களே, எனவே பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களே வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவ ஜனமே, பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். துணிச்சலான செயல்கள், துணிச்சலான வார்த்தைகள், துணிச்சலான வாழ்க்கைகள், இவைகளை மாற்றிக்கொண்டு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த புதிய ஆண்டில் பற்பல நன்மைகள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையில் பெருக உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் உங்களது சாட்சிகளையும் மேலான கருத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்யலாம். வெப்சைட் அட்ரஸ் www.johngospelministry.org. எங்கள் முகவரி JGM அலுவலகம் 158 கீழ் 1007 திருவொற்றியூர் நெடுஞ்சாலை காலடிப்பேட்டை, மகேந்திரா ஜுவல்லர்ஸ் அருகில், சென்னை 6019. எங்கள் தொலைபேசி எண்கள் 0459943423 9710444546. சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபிக்க ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் முன்பதிவு செய்துவிட்டு வரவும். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. யோவானின் சத்தம் என்ற பிரதிமாத பத்திரிகை உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் விலாசங்களை தொலைபேசி மூலமாக எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்போம். தொலைபேசி எண்கள் 25994323 9841656555.